விந்தையான கிராமம். ராமாபுரம்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குமோ, அங்க இருக்கிற பழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளும் அவ்வளோ வித்தியாசமா விசித்திரமா இருக்கும். அதனாலேயே சுத்தி இருக்கிற ஊர்க்காரங்க அந்த ஊரை விந்தையான கிராமம்னு கூப்பிடுவாங்க. அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பலமான நம்பிக்கை இருந்துச்சு. அது என்னன்னா, அந்த ஊர்ல யாராவது எதையாவது வேண்டிக்கிட்டா அது 24 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா நடந்தே தீருங்கிறது தான் அவங்களோட விசுவாசம். அது நல்ல ஆசையோ அல்லது கெட்ட ஆசையோ எதுவா இருந்தாலும் நடந்துடுமோன்னு அவங்க பயப்படுவாங்க. நல்லது நடந்தா சரி, அதே மாதிரி கெட்டதும் நடந்துருச்சுன்னா இந்த பயத்தை மூலதனமா வச்சுக்கிட்டு அந்த ஊர்ல ராகவையான்னு ஒரு மனுஷன் மக்களை ஏமாத்தி பிழப்பு நடத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஏதோ பெரிய சக்தி இருக்கிறதாவும், அவன் பண்ற பூஜைகளால ஊருக்கு வர்ற ஆபத்தை தடுத்து நிறுத்துறதாவும் அவன் மக்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருந்தான். இதுவும் ஊரோட நம்பிக்கையாச்சு. ஒரு நாள் அந்த ஊரோட தலைவரோட பையன் சுரேஷ் பட்டணத்துல படிப்பை முடிச்சிட்டு ஊருக்கு திரும்பி இருந்தான். ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா பையன் வீட்டுக்கு வந்ததுனால ராமாராவும் அவரோட மனைவி லக்ஷ்மியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. டே சுரேஷ், எவ்வளோ நாளாச்சுடா உன்னை பார்த்து. பட்டணத்துல படிப்பெல்லாம் எப்படிடா போகுது? நல்லா இருக்கியா? எல்லாம் நல்லா இருக்குமா. என்னோட படிப்பு முடிஞ்சிருச்சு. இனிமே நான் நம்ம ஊர்லயே இருந்து நம்ம ஊரோட முன்னேற்றத்துக்காக அப்பாவுக்கு உறுதுணையா உதவியா இருக்கலாம்னு யோசிக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ இங்கேயே இருந்தேன்னா எனக்கு கூட துணையாதான் இருக்கும். ஆனா நம்ம ஊர் நிலைமை உனக்கு தெரிஞ்சது தானே. இங்க ஜனங்க மூட நம்பிக்கையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. எனக்கும் தெரியும்பா. வர வழியிலேயே கேள்விப்பட்டேன். வண்டியில யாரோ பேசிக்கிறாங்க. நம்ம ஊர்ல யாரோ ஏதோ வேண்டிக்கிட்டாங்களாம். அதனால ஊருக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதாம். என்னதுப்பா இது? இந்த காலத்துல போய் இப்படி எல்லாம் நம்புறாங்களா? என்னடா பண்ண சொல்ற? அந்த ராகவையாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஜனங்க இந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன கெட்டது நடந்தாலும் அது சாபத்தால தான் நடக்குதுன்னு நம்ப வைக்கிறான். அதுக்கு பரிகாரமா பூஜை செய்யணும்னு சொல்லி அவங்க கிட்ட பணத்தை பறிக்கிறான். யாராவது எதிர்த்து பேசுனா கிராம சாபத்தை நீங்க அவமதிக்கிறீங்கன்னு எல்லாரையும் மிரட்டுறான். ஆமாடா சுரேஷ், போன வாரம் அந்த ரங்கம்மாவோட மருமக கொல்லப்புறத்துல இருக்கிற வேப்ப மரத்துல மாம்பழம் காய்ச்சா நல்லா இருக்குமேன்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னானா. அதுக்கு அந்த ராகவையா வந்து பெரிய பெரிய அபச்சாரம் நடந்துருச்சு, இயற்கைக்கு எதிரா நீ வேண்டிக்கிட்டேன்னு சொல்லி பெரிய யாகம் பண்றேன்னு பண்ணி 5000 ரூபாய் அவங்களுக்கு செலவை இழுத்து விட்டுட்டு போயிட்டான். இது என்னம்மா? வேப்ப மரத்துல மாம்பழம் காய்க்காதுன்னு தெரிஞ்சது தானே. அது நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சும் ஹோமோலாம் எதுக்கு செய்ய சொல்றாரு? அதுதான்டா இந்த ஊரோட விந்த. அது நடந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப விபரீதமான ஒண்ணு நடந்துரும்ல. அதனாலதான் அந்த கோரிக்கை நிறைவேறக்கூடாதுன்னு பூஜை பண்றதா ஊர் மக்கள் எல்லாம் நல்லா நம்ப வைக்கிறான். பூஜை மட்டும் பண்ணலன்னா அது அப்படியே நடந்துரும் அப்படின்னு மக்களை நம்ப வச்சுட்டாரு. இந்த வியாபாரத்தை பத்தி கேட்டியாடா சுரேஷ்? நடக்காத காரியத்தை நடக்காம தடுத்துட்டேன்னு சொல்லி பணம் வசூலிக்கிறது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை. இந்த ஏமாத்து வேலைய ஒரு நாள் நம்ம தடுத்தே ஆகணும்பா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஊர் பெரியவர் தர்மாராவ் மூச்சு இறைக்க ஓடி ஓடி ராமாராவோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. ராமாராவையா, ராமாராவையா, ஐயோ பெரிய ஆபத்து வரும் போல இருக்கு. ஊரே சர்வநாசம் ஆயிடும் போல இருக்கே. என்னாச்சு தர்மாராவையா? எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுறீங்க? முதல்ல உட்காருங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. ஐயோ, தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல ராமாராவையா. அந்த சோமையா இருக்கானே, அவன் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டான்னு உங்களுக்கு தெரியுமாயா? சோமையா என்ன செஞ்சுட்டான் தாத்தா? யாரையாவது அடிச்சுட்டானா? அதை விட கொடுமையானது நடந்துருச்சு தம்பி. அவன் காலங்காத்தால அரச மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு நம்ம ஊரு குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் சிவப்பா மாறின எப்படி இருக்கும்னு விசித்திரமா ஏதோ வேண்டிக்கிட்டானாம். என்னது? தண்ணி சிவப்பா மாறணுமா? அவனுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? அதேதான் நம்ம தலை எழுத்து. நம்ம ஊரோட சாபத்துப்படி 24 மணி நேரத்துல அந்த ஆசை நிறைவேறிடுச்சுன்னா குளத்துல இருக்கிற தண்ணி முழுசா சிவப்பா மாறி அசுத்தமாயிடும். அப்புறம் நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியே இருக்காது. ஆடு மாடுங்களுக்கு கூட தண்ணி கிடைக்காது. இப்ப நம்ம என்னதான் செய்யறது? ஐயோ, ரொம்ப பயமா இருக்கே. இப்ப என்ன செய்ய போறோம்? வேற என்ன பண்றது? அந்த ராகவையாட்ட தான் போகணும். அவன் தான் ஏதாவது பூஜை கீஜை பண்ணி இந்த விபத்து வராம தடுக்க முடியும். கிளம்புங்க, எல்லாரும் சேர்ந்து போகலாம். நில்லுங்க தர்மாராவையா. குளத்து தண்ணி சிவப்பா மாறுறதுங்கிறது முடியாத காரியம். யாரோ எதையோ சொன்னாங்கிறதுக்காக இயற்கை விதிகள்லாம் மாறாது. அதுக்கு நம்ம இவ்ளோ பயப்படணுங்கிற அவசியமும் இல்ல. நீ பட்டணத்துல படிச்சவன் தம்பி. உனக்கு இந்த ஊரோட சங்கதி எல்லாம் தெரியாது. இங்க யார் வாயிலிருந்து என்ன வந்தாலும் அது உண்மையா ஆகி தீரும். நீ குறுக்க பேசாத. உன் அப்பாவை கூட்டிட்டு வாப்பா. சரி, நானும் வரேன். அந்த ராகவையா அப்படி என்னதான் பண்றாருன்னு நானும் பாக்குறேன்.
கிளம்புங்கப்பா, போகலாம் நம்ம. அப்படி ராமாராவ், சுரேஷ், தர்மாராவ் அப்புறம் இன்னும் சில கிராம மக்கள் சேர்ந்து ராகவையாவோட வீட்டுக்கு போனாங்க. ராகவையா ஏற்கனவே தன்னோட வீட்டு வாசல்ல இருக்கிற திண்ணையில ரொம்ப மிடுக்கா உட்கார்ந்திருந்தாரு. மக்கள் வர்றத பார்த்து அவர் சிரிச்சாரு. வாங்க வாங்க ஊர் பெரியவங்களே, ஏதாவது ஆபத்து வந்தாதான் நீங்க என் வாசல மிதிக்கிறீங்க. எனக்கு முன்னாடியே சகுனங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம ஊருக்கு ஏதோ ஒரு பெரிய கண்டம் காத்திருக்குன்னு. ஆமா சாமி, உங்க திவ்ய திருஷ்டிக்கு தெரியாதது எதுவும் இல்ல. இந்த சோமையா பைய குளத்து தண்ணி செவப்பா மாறணும்னு வேண்டிக்கிட்டானா. இப்ப எங்களோட கதி என்ன? நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ராகவையா கண்ணை மூடி நடிக்கிற மாதிரி, ரொம்பவும் கொடுமையான கோரிக்கை. ஜலகண்டம், நீர் அசுத்தமானா ஊர்ல ஒரு உயிர் கூட பொழைக்காது. சோமையா வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்குதுன்னா இது கண்டிப்பா தெய்வத்தோட முடிவாதான் இருக்க முடியும். ஆனா அதை தடுக்கிற சக்தி இந்த ஊர்லயே எனக்கு மட்டும்தான் உண்டு. நாங்க என்ன செய்யணும் ராகவையா ஐயா? இதுக்கு மகாஜல ஸ்தம்பன யாகம் பண்ணணும். அது ரொம்பவும் அரிதான பொருட்கள் தேவைப்படும். காசியிலிருந்து வரவழைக்கப்பட்ட விபூதி, இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட மூலிகைகள்லாம் தேவைப்படும். செலவு கொஞ்சம் அதிகமாகும் தான். எவ்வளவு ஆகும் சுவாமி? ஒரு 10,000 ரூபாவாச்சு கண்டிப்பா ஆகும். ஊர் மக்கள் உயிரோட ஒப்பிடும்போது இந்த 10,000 ரூபாய்லாம் ஒரு பொருட்டா என்ன? உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணா இன்னைக்கு ராத்திரியே யாகத்தை தொடங்கிடுவேன். இல்லனா நாளைக்கு காலைக்குள்ள குளத்து நீர் செவப்பா மாறி போயிடும், பாத்துக்கோங்க. இருங்க இருங்க, கேவலம் ஒரு 10,000 ரூபாய்க்காக ஊர் மக்கள்ல இந்த அளவுக்கு பயமுறுத்துவீங்களா? யாரது? பெரியவங்க இங்க பேசிட்டு இருக்கும்போது சின்ன பையனுக்கு என்ன வேலை? ராமாராவையா, உங்க பையனுக்கு பண்புனா என்னன்னு சொல்லி கொடுக்கலையா? நான் ஒன்னும் சின்ன பையன்லாம் கிடையாது ராகவையா, பகுத்தறிவுள்ள மனுஷன். யாரோ எதையோ வேண்டிக்கிட்டாங்கிறதுக்காக குளத்து தண்ணி மாறிடுமா? இது அறிவியல் ரீதியா சாத்தியமில்லாதது. நீங்க யாகங்கிற பேர்ல மக்கள் கிட்ட பணத்தை பறிக்கிறீங்க. சுரேஷ, இது பட்னம் இல்ல, புனிதமான ராமாபுரம். இங்க முன்னோர்களோட சாபம் வேலை செய்து நம்புறோம். நீ என் சக்தியையும் இந்த ஊரோட சக்தியையும் அவமதிச்சிட்டு இருக்க. இதோட விளைவை நீ அனுபவிப்ப. சாபமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் உங்களோட கற்பனை. சோமையாவோட ஆசை நிறைவேறாது. அதுக்கு நீங்க பூஜை செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. வீணா மக்கள் பணத்தை விரயம் செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்ல. சுரேஷ் தம்பி, வேணாம்பா, அவர்கிட்ட போய் வம்பு பண்ணாத. நாளைக்கு தண்ணி நிஜமாவே செவப்பா மாறிடுச்சுன்னா நம்ம எல்லாரோட உயிரும் போயிடும். சரி, அப்படின்னா ஒண்ணு செய்வோம். ராகவையா, நீங்க உண்மையிலேயே சக்தி படைச்சவர்னா, இந்த ஊரோட சாபமும் உண்மைனா, நான் இப்ப மனசுல ஒண்ணு வேண்டிக்கிறேன். என்னோட கோரிக்கை கூட கண்டிப்பா உண்மையாகும், அப்படிதானே? அது என்ன வேண்டிக்க போற? சோமையாவோட ஆசைனால தண்ணி செவப்பா மாறும்னு நீங்க சொல்றீங்க. நான் இப்ப வேண்டிக்கிறேன், நாளைக்கு காலைக்குள்ள நம்ம குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் சுத்தமான பால் போல வெள்ளையா மாறிடணும். இதுதான் என்னோட கோரிக்கை. இதுவும் நடக்கணும்ல? அப்போ சுரேஷ் சொன்னதை கேட்டு கிராம மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. சொல்லுங்க ராகவையா, இந்த ஊரோட சாபத்தின்படி என்னோட கோரிக்கை 24 மணி நேரத்துல நிறைவேறிடும் தானே? ஒருவேளை நாளைக்கு காலைக்குள்ள குளத்து தண்ணி பால் போல மாறினா நீங்க உண்மையிலேயே பெரியவர்னும் இந்த ஊர்ல சாபம் இருக்கும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்ல, நீங்க கேட்ட 10,000 ரூபாய் இல்ல, 50,000 ரூபாய என் அப்பா மூலமா உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். கிராம மக்கள் எல்லாரும் முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, சுரேஷ் தம்பி கேக்குறதும் சரியா தானே இருக்கு. சாபம் இருந்தா எந்த கோரிக்கையா இருந்தாலும் நிறைவேறணும்ல. ராகவா வியர்க்க விறுவிறுக்க, அது அது நல்ல கோரிக்கைகள் சீக்கிரமா நிறைவேறாது. ஆனா கெட்ட கோரிக்கைகள் ரொம்ப சீக்கிரமா நிறைவேறிடும். சாபத்துக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது சாமி. கோரிக்கைனா கோரிக்கை தான். நாளைக்கு காலையில வரைக்கும் நேரம் இருக்கு. ஒருவேளை என் ஆசை நிறைவேறலன்னா, அதாவது தண்ணி பால் போல மாறலன்னா, இந்த ஊருக்கு எந்த சாபமும் இல்லன்னு இவ்ளோ காலமா நீங்க மக்களை ஏமாத்துனீங்கன்னு எல்லார் முன்னாடியும் ஒத்துக்கணும். இந்த ஊரை விட்டு வெளியில போயிடணும். இந்த சவாலுக்கு சம்மதமா? ராகவையா, சுரேஷ் தம்பி கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர்னா இதுக்கு ஒத்துக்கோங்க. ராகவையாவும் வேற வழி இல்லாம, சரி, ஒத்துக்கிறேன். உன் பட்டணத்து திமிரெல்லாம் நாளைக்கு அடங்கி போயிடும்ல. நாளைக்கு காலையில பாப்போம், தண்ணி பால் போல மாறி இருக்கா இல்ல சாதாரணமா இருக்கான்னு. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, மாறலன்னா இந்த ஊர் மக்கள் கிட்ட நீதான் மன்னிப்பு கேட்கணும். சரி, இப்ப கிளம்புங்க. நாளைக்கு காலையில எல்லாரும் குளக்கரையில சந்திக்கலாம்.
இப்படி சுரேஷ் சவால் விட்டுட்டு தன்னோட தந்தையோட வீட்டுக்கு போயிட்டான். ஆனா ராகவையாவோட வயித்துல புளிய கரைச்சுக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு போன உடனே பயத்துல அங்கேயும் இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் அங்க வந்த தன்னோட மனைவி கிட்ட, பெரிய சிக்கல் வந்துருச்சுடி. ஊர் தலைவரோட பையன் என்ன பெரிய இக்கட்ல மாட்டி விட்டுட்டான். நாளைக்கு காலைக்குள்ள குளத்து தண்ணி பால் போல மாறணுமா? இது எப்படி நடக்கும்? இந்த ஆசை நிறைவேறலன்னா மக்கள் என்ன நம்ப மாட்டாங்க. நம்மளோட வியாபாரம் மொத்தமா ஊத்தி மூடிரும். இந்த ஊர்ல என் மானமே போயிடும். இப்ப என்னங்க பண்றது? ஏதாவது மாய மந்திரம் பண்ணியாவது அவனை தோக்கடிக்கணும்ல. ஆமா, ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். அவனோட ஆசை நிறைவேறியே ஆகணும். அதாவது தண்ணி வெள்ளையா மாறணும். ஒரு யோசனை இருக்கு. நம்ம வீட்டு பின்னாடி உள்ள குடோன்ல நேத்து நான் கொண்டுட்டு வந்த 10 மூட்டை சுண்ணாம்பு இருக்கு. இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா அந்த சுண்ணாம்பு எல்லாத்தையும் கொண்டு போய் குளத்துல கொட்டி கலந்துடுறேன். சுண்ணாம்பா? ஐயோ, சுண்ணாம்பு கலந்தா தண்ணி எல்லாம் பாழா போயிடுமே. அந்த தண்ணிய குடிச்சா மக்களுக்கு என்ன ஆகும்? மக்களுக்கு என்ன ஆனா எனக்கு என்ன? என்னோட மானத்தை காப்பாத்திக்கணும். என் சம்பாத்தியம் தொடரணும். தண்ணி வெள்ளையா மாறினா போதும். பாத்தீங்களா என் மகிமைய? சுரேஷோட ஆசை நிறைவேறிடுச்சு. ஆனா சாபத்தினால தண்ணி அசுத்தமாயிடுச்சுன்னு சொல்லுவேன். மறுபடியும் அந்த தண்ணியை சரி பண்றதுக்கு இன்னொரு பூஜை பண்ணணுங்கிற பேர்ல பணத்தை வசூல் பண்ணுவேன். ஒரே கல்லுல 2 மாங்காய். உங்க புத்திசாலித்தனத்துக்கு அளவே இல்லைங்க. ஆனா யாராவது பாத்துட்டா? இந்த அமாவாசை இருட்டுல எவன் என்ன பார்க்க போறான்? ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா இந்த வேலைய கச்சிதமா முடிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு ராகவையா தன்னோட திட்டத்தின்படி நள்ளிரவு நேரத்துக்காக காத்திருந்தாரு. ஊரே நிசப்தமா இருந்துச்சு. ராகவையா தன்னோட வேலைக்காரனை கூப்பிட்டு வண்டியில 10 மூட்டை சுண்ணாம்பு ஏத்திக்கிட்டு ரகசியமா குளக்கரைக்கு புறப்பட்டாரு. குளக்கரைக்கு போனதும் சுத்தி முத்தி பார்த்துட்டு யாரும் இல்லங்கறத உறுதி பண்ணிக்கிட்டாரு. இதுதான் சரியான சமயம்னு அவர் செயல்ல இறங்குனாரு. ராகவையா வேலைக்காரன்ட்ட, ஏய், சீக்கிரமா மூட்டையை இறக்கு. விடியறதுக்குள்ள அந்த சுண்ணாம்பு எல்லாத்தையும் தண்ணியில கலந்துடணும். அந்த சுரேஷை எப்படியாவது நான் தோக்கடிக்கணும். இப்படி நினைச்சு ராகவையாவும் அவனோட வேலைக்காரனும் மூட்டைகளை தண்ணீர்ல கொட்டுறதுக்கு தயாரான போது மரங்களுக்கு பின்னாடி இருந்து வெளிச்சம் வந்துச்சு. பல தீப்பந்தங்கள் மரத்துக்கு பின்னால இருந்து வெளியில வந்துச்சு. சுரேஷ் சத்தமா, நில்லு ராகவையா. ராகவையா அதிர்ச்சியோட, யாரது? இப்படி சொன்னதும் சுரேஷ், ராமாராவ், தர்மாராவ் இன்னும் சில கிராம மக்களும் தீப்பந்தங்களோட வெளியில வந்தாங்க. ராகவையாவோட கையில அந்த சுண்ணாம்பு மூட்டைங்க எல்லாம் அப்படியே இருந்துச்சு. பாத்தீங்களா தர்மராவையா, இதுதான் நம்ம விந்தையான கிராமத்தோட சாபத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ரகசியம். ராகவையா, இவ்ளோ நீசத்தனமான காரியத்தை நீ செய்வியா? உன் சுயநலத்துக்காக ஊர்குளத்தை அசுத்தப்படுத்துவியா? இந்த தண்ணிய குடிச்ச ஆடு மாடுங்கெல்லாம் செத்து போனா அதுக்கு யார் பொறுப்பு? அது எல்லாத்துக்கும் நீ பொறுப்பெடுத்துப்பியா? அது இல்ல தலைவரையா, நான் பூஜைக்காக. இன்னும் போய் சொல்லி சமாளிக்காத ராகவையா. நேத்து நான் சவால் விட்ட போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நீ தண்ணிய வெள்ளையா மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு மோசடி செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அப்பாவோட சேர்ந்து ஊர் பெரியவர்களையும் அழைச்சிட்டு நான் இங்க மறைஞ்சு நின்னுட்டு இருந்தேன். சீ, உன்னை இந்த ஊர் மக்கள் தெய்வமா பார்த்தாங்க. அவங்களோட நம்பிக்கைய சாதகம் மாத்தி அவங்களையே நீ ஏமாத்திட்டு இருந்திருக்க. சோமையாவோட ஆசை நிறைவேறாதுன்னு தெரிஞ்சும் பயமுறுத்தி பணம் பறிக்க பார்த்திருக்க. இப்போ என்னோட சவால் நிறைவேறிட கூடாதுங்கிறதுக்காக தண்ணிய பாழாக்க துணிஞ்ச. கேளுங்க கிராம மக்களே, ராகவையா உங்களோட பயத்தை முதலீடாக்கி உங்ககிட்ட அவரு வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தாரு. சோமையா கேட்ட சிவப்பு தண்ணியும் வராது, நான் கேட்ட பால் போல தண்ணியும் வராது. இயற்கை அதோட விதிகளின் படிதான் நடக்கும். நம்மளோட இன்ப துன்பங்கள் நம்ம கையில தான் இருக்கே தவிர யாரும் மடத்தனமா வேண்டிக்கிற ஆசைகளால இல்ல. சில நம்பிக்கைகள் இருக்கிறது நல்லதுதான், ஆனா மூட நம்பிக்கைகள் எந்த காலத்திலயும் நமக்கு உதவ போறதில்ல. உண்மைதான் தம்பி, இவ்வளவு காலம் தேவையில்லாம பயந்துட்டு இருந்தோம். எங்க உழைப்ப எல்லாத்தையும் இவங்கிட்ட கொண்டு கொட்டணும். இவனை ஊரை விட்டு துரத்தணும். நம்ம தண்ணிலேயே விஷம் கலக்கிறதுக்கு முயற்சி பண்ண இவனை சும்மா விடக்கூடாது. இவனை போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும். ஜெயிலுக்கு போனாதான் புத்தி வரும். என்ன மன்னிச்சிடுங்க, புத்தி கெட்டு போய் இந்த வேலையை பண்ணிட்டு பேராசை என்னோட கண்ணை மறைச்சிடுச்சு. இனிமே இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டேன். இந்த ஊரை விட்டே நான் போயிடுறேன். போலீஸ்ல மட்டும் என்ன புடிச்சு கொடுத்துடாதீங்க. நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா எங்க ஊர் மக்கள் எல்லாம் நல்லவங்கிறதுனால உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம சும்மா விடுறோம். ஆனா நாளைக்கு காலையிலக்குள்ள இந்த ஊரை விட்டே நீ வெளியில போயிருக்கணும். நீ மக்களை ஏமாத்தி சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் கோயிலுக்கு கொடுத்துட்டு போகணும். காதுல விழுந்துச்சா ராகவையா? மரியாதையா இங்க இருந்து கிளம்புங்க.
இப்படி சொல்லிட்டு சுரேஷ் கிராம மக்கள்கிட்ட, பாத்தீங்களா, நம்ம பகுத்தறிவோடு யோசிச்சா எந்த மோசடியா இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இனிமேலாவது விந்தையான கிராமங்கிற பேரை தொடச்சி எறிவோம். மூட நம்பிக்கை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்வோம். உண்மைதான் சுரேஷ் தம்பி, நீ எங்களோட கண்ணெல்லாம் திறந்துட்ட. இன்னையில இருந்து நம்ம ஊரு விந்தையான கிராமம் இல்ல, விவேகமான கிராமம். இதுக்கப்புறம் ராகவையா தலை குனிஞ்சு அங்கிருந்து வெளியேறிட்டான். கிராம மக்கள் எல்லாரும் சுரேஷோட புத்திசாலித்தனத்தை பாராட்டுனாங்க. அன்னையில இருந்து அந்த ஊர்ல மூட நம்பிக்கைகள் ஒளிந்து மக்கள் மகிழ்ச்சியாவும் தைரியமாவும் சந்தோஷமாவும் வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பாடம் என்னன்னா, பயம் மூட நம்பிக்கைய வளர்க்கும், ஆனா தைரியமும் பகுத்தறிவும் உண்மையை நிலைநாட்டும். ஏமாத்துக்காரங்களோட வார்த்தைகளை நம்பி நம்ம ஏமாந்து போக கூடாது. விவசாயிகளே அரசர்களா திகழ்ந்த காலம் அது. அந்த ஊர்ல விவசாயம் செஞ்சு வந்த சுந்தரமூர்த்தி பல பேருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்தாரு. டேய், முதல்ல என்கிட்ட வேலை செய்யற கூலிங்க அந்த 3 மூட்டையையும் எடுத்துட்டு போங்க. சும்மா இப்படி இருக்காதீங்க. அப்புறம் என் தென்னந்தோப்புக்கு வேலைக்கு வாங்க. அப்புறம் கடலை பயிரிட்டோமே, அதுக்கு மருந்தெல்லாம் அடிச்சாச்சா? இப்படி தினமும் அவரோட வீடு பரபரப்பாவும் கலகலப்பாவும் இருக்கும். அவர் கண்ணில் பட்டாலே பலர் அவரை தெய்வம்னு கையெடுத்து கும்பிடுவாங்க. அவர்கிட்ட சாம்பையாங்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வேலைக்காரர் இருந்தாரு. சாம்பையா கிட்ட பேசினா அது சுந்தரமூர்த்தி கிட்ட பேசினதுக்கு சமம்னு சொல்ற அளவுக்கு அவர் பேர் வாங்கியிருந்தாரு. ஐயா, இன்னைக்கு நான் உளுந்து அறுவடை பண்ணிட்டேன். சோளத்துக்கு மருந்து அடிக்க சொல்லிட்டேன். தேங்காய் வாங்குறவன் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கேக்குறான். ஐயா, பட்டணத்துல வேற ஒருத்தன் தேங்காய் வியாபாரம் பண்றான். அவன் சொல்ற விலை நமக்கு கொஞ்சம் லாபகரமா இருக்கும் போல இருக்கு. பேசாம அவனை வர சொல்லட்டுங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் முதலாளி கிட்ட ரொம்ப தெளிவா அவர் விளக்கி சொல்லுவாரு. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். நீங்களும் ஒரு தடவை விலைய பத்தி அவர்கிட்ட பேசுங்க ஐயா. பரவாயில்லடா, அதான் நீ சொல்லிட்டேல. இப்படி அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தியோட வீட்லயே தங்கி அவருக்கு ஒரு நிழல மாதிரி இருந்து வந்தாரு சாம்பையா. ஒரு நாள் சாம்பையாவோட அம்மா சேஷம்மா சுந்தரமூர்த்திய பார்க்க வந்தாங்க. ஐயா, நமஸ்காரம் ஐயா. சாய்வு நாற்காலியில உட்கார்ந்திருந்த சுந்தரமூர்த்திய பார்த்து வணக்கம் சொன்னாங்க. ஆ, சேஷம்மா, என்ன இந்த பக்கம் வந்திருக்க? தானியம் ஏதாவது கொடுத்து அனுப்பணுமா, இல்ல பணம் ஏதாவது வேணுமா? இப்படி அவரோட சொந்த மனுஷங்க கிட்ட கேக்குற மாதிரி அக்கறையோட கேட்டாரு. சேஷம்மா எதுவும் இல்லங்கிற மாதிரி தலையசைச்சாங்க. என் பையனை பார்த்தே ஒரு 10-15 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரதையே நிறுத்திட்டாங்கய்யா. அது இங்க வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதான். இருந்தாலும் அவன் ஏன் இவ்வளவு வேலையை இழுத்து போட்டு செய்யணும்னு தெரியல. கூலிங்க பண்ணுவாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டான். எல்லாத்தையும் அவனே தான் பாத்துக்கிறான். நீங்களாவது அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைங்க. சரிம்மா, நான் அவன்கிட்ட சொல்றேன். அந்த முதலாளிக்கும் ஊழியனுக்கும் இடையிலான பிணைப்பு அப்படிப்பட்டது. ஒரு நாள் முதலாளி தன்னோட மகளோட கல்யாணத்தை உறுதி பண்ணாரு. சாம்பையா எல்லா வேலைகளையும் தோள்ல சுமந்து செஞ்சான். டேய், புரோகிதரை பார்த்து சொல்லிட்டீங்களா? நல்ல சமையல்காரனா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. ஐயாவுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. ஐயா வீட்டு கல்யாணம் அப்படின்னா 5 தலைமுறைக்கும் அது பேசப்படணும். இப்படி அவன் மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அங்க சுந்தரமூர்த்தி தன்னோட மனைவியோட வந்தாரு. அவங்கள பார்த்ததும் சாம்பையா ஒரு நிமிஷம் அப்படியே ஆச்சரியம் அடைஞ்சான். என்னையா நீங்க இங்க? ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா நானே ஓடி வந்திருப்பேனே. கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு நாங்க தானடா வரணும். முதல் பத்திரிக்கைய உனக்கு தான் கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்கோம், வாங்கிக்கோ. கல்யாண பத்திரிக்கையை எடுத்து அவங்கிட்ட நீட்டினாங்க கணவனும் மனைவியும். ஐயா, எனக்கு முதல் பத்திரிக்கையா? அட்சதை போட்டு ஆசீர்வாதம் கொடுக்கற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையா? முதல் பத்திரிக்கைன்னா அது கடவுளுக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ தானே கொடுக்கணும். அப்படி பதட்டத்தோட சொன்னாரு. அவர் வெளியில அப்படி சொன்னாலும் முதலாளியும் அவர் மனைவியும் நேர்ல வந்து பத்திரிக்கை கொடுக்கறத பார்த்து நெகிழ்ச்சியில அவர் காலடியில பூமி அதிர்ற மாதிரி இருந்துச்சு. பாரு சாம்பையா, நல்ல மனசு கொண்டவங்க யாரா இருந்தாலும் அவங்க பெரிய மனுஷங்க தான். கனவுல கூட எனக்கு கெடுதல் நினைக்காத உன்னை விட எனக்கு நெருக்கமானவங்க யாரு இருக்காங்க சொல்லு? உன்ன மாதிரி நல்ல மனசு உள்ளவன் ஆசீர்வதிச்சா என் மக காலம் முழுக்க சிறப்பா வாழ்வா. சரி சரி, இதையெல்லாம் யோசிக்காம முதல்ல கல்யாண பத்திரிக்கையை வாங்கிக்கோப்பா. இப்படி ரொம்ப பாசத்தோட சொன்னாரு. சாம்பையாவுக்கு உள்ளுக்குள்ள அளவற்ற மகிழ்ச்சி பொங்குச்சு. ஆனா அந்த பத்திரிக்கையை வாங்குறதுக்கு ஏனோ அவனுக்கு துணிச்சல் வரல. நீ மட்டும் இப்ப இந்த பத்திரிக்கைய வாங்கல, அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஒரு பருக்க சோறு கூட நான் தொட மாட்டேன். அப்படி பிடிவாதமா உட்கார்ந்துட்டாரு. இத கேட்டதும் சாம்பையா கண்கள் நிறைய கண்ணீரோடையும் மனசு நிறைய சந்தோஷத்தோடையும் அந்த பத்திரிக்கையை வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே முன்னாடி நின்னு அந்த கல்யாணத்தை ரொம்ப விமர்சையா நடத்தி வச்சாரு.
நாட்கள் இப்படியே போச்சு. ஒரு நாள் சாம்பையா தேங்காய்கள் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு பட்டணத்துக்கு போனாரு. பட்டணத்துல காய் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு பணம் வாங்குறதுக்காக வியாபாரிட்ட போனாரு. ஆ சாம்பையாவா, வா வா. உன்னோட எஜமானர் எப்படிப்பா இருக்காரு? இப்படி அந்த வியாபாரி முதல்ல நலம் விசாரிச்சாரு. சாம்பையாவும் ரொம்ப நிதானமா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். உங்ககிட்ட இருக்கிற காயெல்லாம் நல்ல காய் தான், ஆனா விலை தான் கொஞ்சம் அதிகமா சொல்றீங்க. இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டாரு. சாம்பையா ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் பதிலா கொடுத்தாரு. அவ்வளவுதான். நீ மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சேன்னா நீயும் பொழைச்சுக்கலாம், எனக்கும் ₹1 மிஞ்சும். அப்படி மெதுவா தன்னோட வியாபார திறமைய காட்ட நினைச்சாரு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. அப்படி அப்பாவித்தனமா கேட்டாரு. தேங்காய் அந்த அளவுக்கு தரமா இல்லைன்னு உன் முதலாளிட்ட போய் சொல்லு. ஒரு காய்க்கு 30 காசு விலை கொடுப்பதா சொல்லு. அப்படி சொன்னா ஒரு காய்க்கு உனக்கு 10 காசு தரேன். அப்படி செஞ்சா உனக்கும் ₹4 மிச்சமாகும், எனக்கும் ₹4 மிச்சமாகும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவெடு. வியாபாரி சொன்னதை கேட்டதும் அவன் மனசுல இருந்த கெட்ட எண்ணம் சாம்பையாவுக்கு புரிஞ்சிருச்சு. பசி தீரலன்னா இன்னொரு பிடி சோறு கேட்கணுமே தவிர சோறு போட்ட கைய அறுக்க கூடாதியா? இவ்ளோ பெரிய வியாபாரம் வச்சுக்கிட்டு இது என்னையா புத்தி உனக்கு? உன்னை விட தெருவுல வாழ்ற நாயே மேலு. அது சோறு போட்ட வீட்டுக்கு காலம் முழுக்க நன்றியோட இருக்கும். அப்படி சொன்னதும் அந்த வியாபாரியோட வேலை செய்யற ஆட்கள் அவனை அடிக்கிறதுக்காக வந்தாங்க. டேய், அப்படி அந்த வியாபாரி கத்தவும் எல்லாரும் அப்படியே நின்னாங்க. உன்கிட்ட என்னோட சரக்க விக்கிறதுக்கு நான் ஆத்துலயே அதை வீசி எறிஞ்சிட்டு போயிடுவேன். உங்களுக்கு இந்த சரக்க விக்க எனக்கு விருப்பம் இல்ல. இப்படி சொல்லிட்டு சாம்பையா ஒத்த ஆளா எல்லா தேங்காயும் மறுபடியும் மாட்டு வண்டியில ஏத்திட்டு போயிட்டாரு. என்ன ஐயா, எதுக்காக இப்படி பேசாம இருன்னு எங்களை தடுத்தீங்க? ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அவனை இங்கேயே வெட்டி சாச்சு போட்டிருப்போம்ல. இப்படி அவர்கிட்ட வேலை பாக்குற ஒரு வேலைக்காரன் ரொம்பவும் ஆத்திரப்பட்டு சொன்னான். நீங்க எல்லாரும் அவன் பேசின வார்த்தையை தான் பாத்தீங்க, ஆனா நான் அவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்தேன். இப்படி நம்பிக்கைக்குரிய ஒரு ஊழியன் மட்டும் கிடைச்சிட்டா அந்த முதலாளியோட ஜென்மம் புண்ணியம் பண்ணதாகும். இப்படி அவனோட பண்பை பாராட்டி பேசினா அந்த வியாபாரி. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது சாம்பையாவை கூப்பிட்டாரு சுந்தரமூர்த்தி. டேய் சாம்பா. இப்படி கூப்பிட்டதும் சாம்பையா ஓடோடி அங்க வந்தாரு. அம்மா கிட்ட புது துணிமணி இருக்கு, அத போய் உடுத்திட்டு வா அப்படி சொன்னாரு. சாம்பையாவுக்கு ஒண்ணுமே புரியலன்னாலும் முதலாளி சொன்னதை அப்படியே செஞ்சாரு. துணிமணிய வாங்கி உடுத்திக்கிட்டாரு. சுந்தரமூர்த்தி எதுவுமே பேசாம அவனை தன்னோட குதிரை வண்டியில ஏத்திக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போனாரு. அங்க சுஜாதான்னு ஒரு அழகான பொண்ணை பார்த்து சாம்பையாவுக்கு அந்த பொண்ணு கூட ரொம்ப சிறப்பா கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. சுஜாதாவும் சாம்பையாவும் அதே வீட்ல தங்கி அந்த வீட்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. நாட்கள் இப்படியே போக போக சுந்தரமூர்த்தியோட வியாபாரம் பெருகுச்சு. அவங்களுக்குள்ள பந்தமும் பெருகுச்சு. சிலர் பொறாமையினால சாம்பையாவை வேலையை விட்டு நீக்க சொல்லி வந்து சொன்னாங்க. என்னோட வியாபாரமாகட்டும் விவசாயமாகட்டும் எல்லாமே அவனை விட எனக்கு எதுவும் தெரியாது. சொல்ல போனா அவன் என்ன சொல்றானோ அதத்தான் நான் செய்யறேன். அதனாலதான் நான் நல்லாவும் இருக்கேன். அவனை பத்தி ஏதாவது தப்பா பேசணும்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்தா தயவு செஞ்சு வராதீங்க. அப்படி ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு சுந்தரமூர்த்தி. இன்னும் கொஞ்சம் பேரோ சாம்பையா கிட்ட வந்து ஏன் கிட்ட வேலைக்கு வா, உனக்கு இன்னும் அதிகமா சம்பளம் தரேன்னு ஆசை காட்டினாங்க. என்னோட வாழ்க்கையில அம்மா அப்பா ஒருத்தர் தான், மனைவி ஒருத்தி தான், முதலாளியும் ஒருத்தர் தான். ராமருக்கு எத்தனையோ பக்தர்கள் இருக்கலாம், ஆனா ஹனுமானுக்கு ராமன் மட்டும்தான் தெய்வம். இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி இருக்கையில ஒரு நாள் சுந்தரமூர்த்தி தன்னோட வீட்ல ஏதோ யோசனையில உட்கார்ந்திருந்தாரு. அப்போ வேலையாள் ஒருத்தன் மூச்சிறைக்கு அங்க ஓடி வந்தான். ஐயா ஐயா ஐயா. அப்படி படபடன்னு ஓடி வந்தான். என்னடா என்னாச்சு? ஐயா, நம்ம சாம்பையா மாரடைப்பால இறந்து போயிட்டாராயா. வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டும் பலன் இல்லைன்னு அவங்களும் கை விட்டுட்டாங்களாம். அத கேட்டதும் முதலாளி அப்படியே உறைஞ்சு போய் நின்னாரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்கேயே சுருண்டு விழுந்துட்டாரு. தம் மேல உயிரையே வச்சிருந்த அந்த விசுவாசம் மிக்க ஊழியனுக்காக அந்த முதலாளியும் உயிரை விட்டுட்டாரு. இவங்க 2 பேரோட பிணைப்பு அந்த ஊர்ல காலத்தால அழிக்க முடியாத ஒன்னா நிலைச்சு நின்னுச்சு. அதனால அந்த ஊருக்கு சுந்தர சாம்பபுரம்னு பேர் வந்துச்சு. தொழில்நுட்பம் அதிகம் வளராத அந்த காலத்துல முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையிலான உறவு அப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தொழிலாளினா அடிமை, முதலாளினா கோபம், எரிச்சல். நம்ம கொஞ்சமாச்சும் வளர்ந்துருக்கோமா இல்லையா?